மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். பைட்டு பிட் அதர் பாஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்ட். ஃபைட். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட் அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட். 4C. ஆண்டனிம். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கான்சோனன்ஸ். இதுக்கு வந்து சி ஆப்ஷன் கரெக்ட். டிஸ்அக்ரிமெண்ட். எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான், ஈஸி தான் உங்களுக்கு. ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைல். மீனிங் பார்த்தீங்கன்னா வீக்கு, ஆப்போசிட் மீனிங் தான் கேட்டிருக்காங்க, அதனால் ஏ ஆப்ஷன் கரெக்டு. ஸ்ட்ராங். சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிளசன்ட், நமக்கு அப்படியே ஆப்போசிட் மீனிங், சி ஆப்ஷன் கரெக்டு. ப்ளசன்ட். செவன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா லோஃப், ஏ ஆப்ஷன் கரெக்டு. LOAVES கொடுக்கணும். எயித்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இன்அக்யூரேட். ஸோ நைன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா BCE பிஃபோர் காமன் எரா. டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் கரெக்டு. ஷட் டவுன். 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங், காம்பவுண்ட் வேர்டு. கீப்பிங், ஏ ஆப்ஷன் கரெக்டு. 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இன் த ஈஸ்ட், டி ஆப்ஷன் கரெக்டு. 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் பீன் ஒர்க்கிங், மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. இந்த இடத்துல ஹேவ் பீன் வராது, பி ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும், ஏன்னா மணிங்கிறது சிங்குலர், ஹேஸ் பீன் கொடுக்கணும். 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மை மதர் கால்டு மீ வைல் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ 14 கொஷினுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லா கொஷினும் ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட்டு, டைரக்ட் இன்டைரக்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். பாலு செட் தட் ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். இந்த இடத்துல ஈஸை வாசம் மாற்றக்கூடாது, சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டு தட்டு கொடுத்துருக்கோம், கன்ஜெக்ஷன். ஸோ செட்டே கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கிறதுனால ஈஸ் தான் கொடுக்கணும், வாஸ் கொடுக்கக்கூடாது. 24th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. கார் வாஸ் பீயிங் ட்ரிவன் பை த கார்பெண்டர், ஏன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பீயிங் கொடுக்கணும். பங்க்சுவேஷன் மார்க் இதில் பாருங்கள், ஸ்டார்ட் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், டி கேபிட்டல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு அப்பாஸ்ட்ரஃபியஸ் கொடுத்துருக்கோம். மை டெலிகேட் ஏரியல் க்ளோஸ் கொட்டேஷன் கொடுத்துருக்கணும். செட் ப்ராஸ்பரோ, சரிங்களா, ஃபுல் ஸ்டாப் கடைசியில் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு 26 இன்ஸ்பைட் ஆஃப் கொடுத்தா போதும். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ஹி வாக்டு ஃபாஸ்ட், சரிங்களா? ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. பட் 8 ஸ்டில் வந்தது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளாக மாற்றும் போது இன்ஸ்பைட் ஆஃப் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 27th கொஷின், விமன் ஆக்குபை ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் பொசிஷன் இன் சொசைட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் டிலைட்டட் டு அசிஸ்ட் தெம், இதான் ஆன்சர். ஸோ 44th ஸ்பாட் தேர் டவுட் இருக்கும், அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். எப்போதும் ஹி வாஸ் ஹானஸ்ட் பட் ஹி வாஸ் பனிஷ்னு கொடுப்பாங்க. பட் ஆனால் இப்போது பட்டை வந்து முதலே கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டை எடுத்துருங்க, தோன் கொடுத்தா போதும் ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மை பிரதர் கோஸ் டு த டெம்பிள் டெய்லி. மை பிரதர் அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, சிங்குலர், அதனால் சிங்குலரை ஃபாலோ பண்ணி வரும்போது SIUSஐ சேர்க்கணும், கோஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக், ஆஃப் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ பெஸ்ட்டுன்னு கொடுக்கணும். த யங் சீகல் அட்டட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம், இதான் ஆன்சர். ஸோ பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு.